friends, welcome back to my channel. நான் தான் உங்க டெய்லி தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா மூங் தால் பிரெட் டோஸ்ட் தான் இன்னைக்கு பண்ண போறேன். பாசி பருப்பு பிரெட் டோஸ்ட் ரொம்ப சூப்பரானதும் ஹெல்த்தியானதும் கூடவே நம்ம பசங்க வந்து பாத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சோ அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். சோ வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போலாம். அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3-4 மிளகு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இட்லி பேட்டர் மாதிரி இருக்கணும். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சா போதும். இந்த மாதிரி நம்மளுக்கு பேஸ்ட் ரெடி ஆயிரும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி இது நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குடமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலாம், கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பிரெட் ஸ்லைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணலாம், ட்ரையாங்கிள் ஷேப்பு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தவாவில் வந்து நான் எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனே நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரில் இந்த ப்ரெட்டை நம்ம நல்லா டிப் பண்ணி இந்த எண்ணெயில் நல்லா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே நல்லா டிப் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதில் தவாவில் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். பொன்னிறமாக மாறின உடனே எடுத்தால் போதும். இந்த பாருங்கள், 2 சைடுமே நல்லா லைட் டீப் ஃப்ரையில் பண்ணி எடுத்துக்கலாம். பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். காலையில் எந்திரிச்ச உடனே டக்குன்னு நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூங் தால் பிரெட் டோஸ்ட் தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பசங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.